தவிர அது சேம் டே நடக்க மாட்டேங்குது. நம்பர் 2. நம்பர் 3 பாத்தீங்கன்னா அமேசான் ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு இருந்தா மட்டும்தான் அந்த ஆஃபர்ஸ் நிறைய வருது. நீங்க பிரைம் மெம்பர்ஷிப்பா இருந்தாலும் சரி இல்ல நார்மலா இருந்தாலும் சரி அந்த கார்டு இருந்தா தான் நமக்கு வந்து ஆஃபர் கிடைக்கும். இது நம்பர் 3. நம்பர் 4 பாத்தீங்கன்னா நம்ம வந்து 1 day பிஃபோர் ஓபன் ஆகும். இது அந்த வந்து நம்ம பிரைம் மெம்பர்ஷிப்பா இருந்தா நம்ம ஆஃபர்ஸ் பர்ச்சேஸ் பண்றதுக்கு நம்ம 1 டேக்கு அப்புறம் நமக்கு கிடைக்கும். சோ நம்ம வந்து வாங்குற பொருள் எப்படியா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து சேம் டே வரணும்ன்றது அப்படி ஒன்னும் அத்தியாவசியமான வந்து அந்த மாதிரி வர கிடையாது. புரிஞ்சுது. ஓகே ஓகே ஓகே. சோ இந்த ஆட் இப்படியே நல்லா இருக்கா, இதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணுமா? ஆடா பார்க்கும்போது நல்லா இருக்கு மேடம். இது வந்து இதுவே சிம்பிளாவும் சூப்பராவும் இருக்கு மேடம். ஆட பொறுத்த வரைக்கும் இந்த போட்டோஸ வந்து ஜஸ்ட் அவங்க வீடியோவா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. அத நம்ம வீடியோவா கன்வெர்ட் பண்ணும்போது நல்லா இருக்கும். எதுவும் மாத்தாதீங்க. இதுல எதுவும் மாத்தாதீங்க. கோஆர்டினேஷன் கரெக்டா இருக்கு. இத மாத்திட்டீங்கன்னா பர்ஃபெக்ட்டா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஆடுக்கு போலாமா நம்ம? ஓகே ஷூர். ரெடி மேடம். வாங்கி போய் கூட்டு வாப்பா. இப்பதான் நெக்ஸ்ட் ஆடே போறாங்க. வயதான புருஷன் பொண்டாட்டி மேல ஒரு நடு எங்க கேக்குறீங்களா? கொஞ்சம் கவனமா பாருங்க ப்ளீஸ். வயதான புருஷன் பொண்டாட்டி மேல இந்த கதை ஆரம்பமாகுது. அவங்க அமேசான் பிரைம் வீடியோல ஃபர்சி படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. படத்துல ஒரு ஸ்கெட்சிங் காட்சி ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல புருஷன் மெய் மறந்து போறாரு. பொண்டாட்டி அவரை பக்கம் பார்த்துட்டு அவரை பத்தி கேமரால சொல்றாங்க. பிரைம் வீடியோ ஸ்கெட்சிங் செய்யற பழைய ஆசைய தூண்டி விட்டுடுச்சு. ஐ வாஸ் ஹாப்பி. அப்புறம் அமேசான் பிரைம்ல அவங்க புருஷனுக்காக சிலதை ஆர்டர் பண்ணிட்டு கேமராவை பார்த்து சொல்றாங்க, அமேசான் பிரைம்ல டிராயிங் பென்சில் ஸ்கெட்ச் புக்னு எல்லாம் ஆர்டர் பண்ணேன். ஈவினிங் குள்ள கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க புருஷன் கிட்ட ஸ்கெட்சிங்ஸ் காட்டிக்கிட்டே சொல்றாங்க, பாட்டி என்ன டாகி என்ன அக்கம் பக்கத்திலும் சரி யாரையும் விட்டு வைக்கல. அப்புறம் சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, என்ன கூட விடல. கேமரா ஜூம் ஆகுது. இப்ப நம்ம பாக்குறது பொண்டாட்டி போஸ்ட் பண்ணி உட்கார்ந்து இருக்கிறதையும் புருஷன் அவங்கள ஸ்கெட்ச் பண்றதையும். ஸ்கெட்சிங் ஆல்மோஸ்ட் இப்ப முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப பொண்டாட்டி கேமராவை பார்த்து கேக்குறாங்க, Am I looking nice? பின்னாடி ஒரு குரல் ஒலிக்குது. மனம் கேட்பதெல்லாம் இட்ஸ் ஆன் Amazon Prime. அந்த குரலோட நாம ப்ராடக்ட் விண்டோவை பாக்குறோம். Free same day delivery, blockbuster entertainment, everyday offers. Join Amazon Prime now. ஒரு நடுத்தர வயதான புருஷன் பொண்டாட்டி மேல். புரிஞ்சுதாங்க? புரிஞ்சுது மேடம். ஓகே, சோ இந்த ஆட் பத்தி சொல்லுங்க. இது எப்படி இருக்கு இந்த ஆட்? ஸோ இந்த ஆட்ல வந்து ரொம்ப கிளியரா ஒரு விஷயம் வந்து நோட் டவுன் பண்ணி அவங்க பார்க்கறாங்க. லைக் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து மூவி பார்க்குறாங்க. அந்த சீரீஸ் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அந்த பெயிண்டிங் பண்ற அந்த சீன் பார்க்கும்போது ஹஸ்பண்ட் வந்து எக்ஸைட் ஆகுறாரு. ஏன்னா அவருக்கு இதுக்கு முன்னாடி அவர் நிறைய வந்து இது மாதிரி ஸ்கெட்சிங் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டட்ல இருந்திருக்காரு. அவரோட பேஷனேட்டா இருந்திருக்காரு. அதை வந்து ரொம்ப நாளா இப்ப அவர் பண்ணாம இருக்காரு அப்படின்றத ஒரு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அதை உடனே பார்த்து அவங்க எக்ஸைட் ஆகுறத அவங்க ஒய்ஃப் நோட் டவுன் பண்ணி அதுக்கு உடனே அதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்றத உடனே அமேசான்ல போய் அவங்க பர்ச்சேஸ் பண்ணி அவங்க ஹஸ்பண்டுக்கு சர்ப்ரைஸா அதை வாங்கி கொடுக்குறாங்க. அந்த சேம் டேல வரும்ன்ற மாதிரி அதை டேக் பண்ணியிருக்காங்க. அதை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க ஹஸ்பண்டோட அந்த ஆர்வம் நல்லா தூண்டி விட்டு உடனே இருக்கிறதெல்லாம் பாக்குறதெல்லாம் வரைஞ்சிட்டு இருக்காரு. அவங்க ஒய்ஃபே ஃபைனலா அவர் வரைஞ்சு அந்த ஒரு அழகா அந்த சீக்வன்ஸ் கொண்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா அவங்களோட ஆஸ் யூஷுவல் அவங்களோட டேக் லைன்ஸ் சொல்லிட்டாங்க. லைக் என்டர்டெயின்மெண்ட்ஸ் பண்டில் ஆஃப் பேக்கேஜ் எவ்ரிதிங் ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும் வித்தின் 1499 அப்படின்ற மாதிரி. ஓகே ஓகே. மேடம் இது பாத்தீங்கன்னா ஒரு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கு. ஏற்கனவே இந்த அமேசான் ஆட் வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு பையன் இருப்பான். அந்த ட்ரம்மர் ஆல்ரெடி ட்ரம்ஸ் வாசிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ட்ரம்ஸ் வாசிக்க இன்ட்ரெஸ்ட்ன்ட்டு ஹஸ்பண்ட் வந்து ஆர்டர் போடுவாரு. ஸோ அந்த ஆடை பார்த்த மாதிரி இருக்கு. அதோட ரிலேட் பண்ற மாதிரி அமேசான் தான் ஆல்ரெடி ட்ரம்மரா இருப்பாங்க. ஸோ அதை ஆர்டர் போட்ட உடனே டெலிவரி பண்ணி ஸோ அதே காப்பி பண்ணி போட்ட மாதிரி இருக்கு. மேடம் இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாலாம் இல்ல மேடம். இது ரொம்ப யூனிக்காவும் ரொம்ப போர் அடிக்குது. சும்மா வந்துட்டு இது ஒரு ஒரு ஆர்ட் இம்பார்ட்டன்ஸ காமிச்சு அதை வரையறாங்க, அவ்வளவுதான். இதுல வந்து அவர் படம் பார்த்துட்டு இருக்காரு ஷஹீத் கபூர்து.
அதை பார்த்து அவங்கள்ட்ட அந்த மாதிரி அவர் ஸ்கெட்ச் பண்றதை பார்த்து இவர் ஸ்கெட்ச் பண்ண பழைய ஞாபகம் வருது. ம் அவ்வளவுதான். அதே இது போல வந்து அந்த ஒரு அளவுக்கு டைம் பெருசா ஒரு இருக்குமான்றது சொல்லிக்கிற தெரியல. மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை. அதை பார்த்து இப்போ வரைக்கணும். இது வந்து இப்போ பென்சில்ஸ் லாஸ்ட் ஆர்டர் பண்றாங்க அமேசான்ல. இது எல்லாமே ஆல்ரெடி நடக்கிறது தான், எல்லாரும் பண்றது தான். சோ ஓகே இதுல வந்து ஒரு ஒரு கேட்சி எலிமெண்ட் இல்ல, ஒரு ரொமான்ஸும் அந்த அளவுக்கு இல்ல. ஓகே கம்பேர் பாக்குற பண்ணா மாதிரி லாஸ்டா இருக்கு. லாஸ்டா யோகா பார்த்தா மேடம். யோகா வந்து எல்லாருமே காமன் பீப்புள்ஸ் எல்லாருமே யூஸ் பண்றது. பட் இதுல வந்து ஜஸ்ட் பென்சில் டிராயிங் எத்தனை பேர் வந்து இந்த அளவுக்கு பார்த்த உடனே வரைவாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. ஸோ அதனால பென்சில் வாங்குறதுக்காக அமேசான் போறதுலாம் அது அதே கொஞ்சம் மாதிரி இதுவாக ஒரு தான் ஒரு ப்ராடக்ட்டை வந்து செலக்ட் பண்ணும்போது இட் should be a யூனிக் ப்ராடக்டா இருக்க கூடாது. எல்லாருக்கும் காமனா யூஸ் பண்ற மாதிரி ப்ராடக்ட் இருக்கணும். இது வந்து ஒரு யூனிக் ப்ராடக்டா இருந்து யாரு ஆர்டிஸ்டோ இருக்கோ அவங்க மட்டும் யூஸ் பண்ற மாதிரி ப்ராடக்ட். பென்சில் இது ஈஸியா நமக்காக கிடைக்குமே நமக்கு, டிமாண்ட் பண்ணலாம். இப்போ ஸ்டேஷனரியிலே வந்து கிடைக்குமே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு இந்த என் விளம்பரம் வீட்டுல 2 நமக்காக பேர் இருக்கோம். டிமாண்ட் நான் பண்ணும் மேடம். வரைவேன், என் பையன் வரைய மாட்டான். அப்படின்னா ஆமா அவனுக்கு இந்த ஆடு பிடிச்சா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. சோ அதனால அந்த ஆமா. கேட்சியான ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணல. ஓகே யோகான்றது காமன் மேடம், எல்லாரும் பண்றது. ஓகே பென்சில் ஈஸி தானே மேடம். நம்ம பக்கத்துல ஸ்டேஷனரி போனாலே பென்சில் கிடைச்சிட போகுது. அதுக்காக நான் ஒன்று வெயிட் பண்ணி அமேசான்ல போடணுன்றது இல்லை. பட் யோகா அது கொஞ்சம் கேட்சியா இருந்தது அந்த ஆடு. ஓகே ஓகே லக்ஷ்மண் சார் நீங்க சொல்லுங்க. அதான் மேடம், இது வந்து அவங்க சொன்ன மாதிரி தான் ஸ்கெட்ச் பண்றது பென்சில்ன்றது வந்து எல்லாருமே வீட்டுல பசங்க இருப்பாங்க, அவங்ககிட்டயே இருக்கும். ம் ஸோ இது வந்து யூனிக்கான விஷயமா இல்லை. அது அது வந்து இன்னொன்று எல்லாருக்குமே அதுல அவ்வளோ இன்ட்ரெஸ்டட் கிடையாது. பட் ஆ யோகான்றது எல்லாருக்குமே அந்த ஹெல்த் கான்சியஸ் இருக்கு. இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு அந்த அந்த ஹெல்த் கான்சியஸ் இருக்கனால யோகான்னு சொல்லும்போது எல்லாருக்குமே ஆடா எடுத்துப்பாங்க. பட் இதை அப்படி எடுத்துக்க மாட்டாங்க. அதனால இது ம- அந்த அளவுக்கு கேட்சே இல்லை. மதன் சார் நீங்க இல்ல சொல்லுங்க. அதுதான் நான் சொல்லிட்டேன் மேடம் ஆல்ரெடி. ஸோ யூனிக்காவே இல்லை. ஸோ கட் காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ ஆ, அந்த அளவுக்கு வந்து எதுவும் தெரியல. ராமச்சந்திரன் சார் நீங்க சொல்லுங்க. மேடம் 2 ஆடுக்கும் வந்து பாத்தீங்கன்னா மைனர் ஏய் டிஃபரன்ஸ் நீங்க தான் கம்பேர் இருக்கும். பண்ண வேணாம். அது அது மறந்துடுங்க கொஞ்ச நேரம். ஓகேவா? ஓகே சோ இப்போ கம்பேரிசன் அப்புறமா பண்ணலாம் நம்ம. இந்த ஓகே ஆட் ஜஸ்ட் இது இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஆட் தான் பாக்குறேன் நினைச்சிட்டு சொல்லுங்க. என்ன என்ன மேடம் இந்த அப்புறம் நான் இன்னொரு விஷயம் ஒன்று நோட் பண்ணது என்னன்னா, அவங்க ஃபர்ஸ்ட் வேர்ட்லயே சொல்றாங்க, ஒரு நடுத்தர மக்கள்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் மென்ஷன் பண்றாங்க. ஸோ அது வந்து எப்படி அது சொன்னாங்க நடுத்தர இல்ல மக்கள்? நடுத்தர 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 வயது நடுத்தர வயது நடுத்தர வயது இல்ல நடுத்தர மக்கள் நடுத்தர நடுத்தர வ- வயது வயது. நடுத்தர ஓகே. வயது நடுத்தர வயதுனா அந்த 30 பிளஸ் ஏஜ். மிடில் ஏஜ் மிடில் ஏஜ் கப்பல்னு Party. சொல்றாங்க. கப்பிள்ஸை வந்து மீன் பண்றாங்க. ஓகே. ராமச்சந்திரன் சார் சொல்லுங்க. இதுல வந்து அந்த ஃபர்சி அந்த சீரீஸ் பாக்குறாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆ, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து டிராயிங் பண்ணுவாரு, பெயிண்டிங் பண்ணுவாரு. ம், ஸோ ரொம்ப நாளா பண்ணல போல இருக்கு. இதை பார்த்தோன்னா உங்களுக்கு ஞாபகம் வருது. ஸோ அவங்க வந்து சர்ப்ரைஸா ஆர்டர் போட்டு, சின்ன ஐட்டமா இருந்தாலும் அது அமேசான்ல ஆர்டர் போட்டு ம், ஈவினிங்கே டெலிவரி ஆகுதுன்றாங்க. ம், ஆனவுடனே அவங்க ஹஸ்பண்ட்க்கு அதை கொடுக்குறாங்க. அவரும் இன்ட்ரெஸ்டோட அந்த போர்ட்ரேட்லாம் வரைஞ்சி அந்த செவுத்துல மாட்டுற மாதிரி காட்டுறாங்க. ம். ஸோ காட்டிட்டு அமேசான் பிரைம் பிளாக் பஸ்டர் அதெல்லாம் சொல்றாங்க மேடம். ஸோ ஒரு Yeah, சின்ன so ஐட்டமா என்ன இருந்தாலும் நீங்க என்ன அமேசான்ல உங்களுக்கு வாங்கலாம். நீங்க என்ன அது நினைச்சிட்டு இருந்தீங்க இந்த ஆட் பார்க்கும்போது? என்ன தாட்ஸ் ஓடிட்டு இருந்தது மைண்ட்ல? அதாவது சின்ன ஐட்டமா இருந்தாலும் அமேசான்ல வாங்கலாம். பெரிய ஐட்டம் தான் நீங்க வாங்கணும்னு இல்லை. ஒரு சின்ன பென்சில் ரப்பர்னா கூட நாங்க வந்து கொடுப்போம். அதுவும் சேம் ஓகே டேல டெலிவரி பண்ற மாதிரி ஒரு மெசேஜ் பாயிண்ட் எடுத்து வருது சொல்றாங்க அப்படிங்க. மேடம். ஓகே 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 ரைட். ரிலேட் ஆகல மேடம். நம்மளோட ரெகுலர் லைஃபோட ரிலேட் ஆகாத மாதிரி இருக்கு. பென்சில் வரையறது இல்ல இங்கேயும் புருஷன் இல்ல பொண்டாட்டி தான் காமிச்சிருக்காங்க. அது relate ஓகே. ஆகுது? பட் அதுக்கு இல்ல அதுக்கு உண்டான ரீசன் என்னன்னா, அது ஸ்கெட்ச் பண்றது ப்ரொஃபஷனலா பெயிண்டர்ஸ்னா அவங்களுக்கு வந்து அது சூட்டபிளா ப்ரொஃபஷனல். இருக்கும். ஆமா ப்ரொஃபஷனலா நம்ம இப்போ நான் ஒரு பெயிண்டர் அப்படின்னா வந்து எனக்கு அதை ரிலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே அதனால அது ரிலேட் பண்ண இல்ல முடியல. ஆக்சுவலா வந்து ஆமா இதுல ஜெனரலைஸ்டுன்னு அவங்க பண்ணி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கல. ஸோ அவங்களோட பாயிண்ட் என்னன்னா, இங்க எல்லாமே இருக்குன்றத அமேசான் டேக் பண்ணோம்னா அவங்க சீரீஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நிறைய அவங்க எடுத்திருக்கிறப்ப பாத்தீங்கன்னா, அவங்க எல்லா ப்ராடக்ட்டையுமே ஒவ்வொரு ஜோனல்ஸ்ல இருந்து எடுத்து ஒவ்வொரு கேட்டகரிஸ்ல இருந்து எடுத்து அவங்க இது மாதிரி ஆட்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒரு ஜோனர்ல இருந்து ஒரு அவங்க பார்ட் இந்த ஆஃப் ஒன் கேட்டகரியில மேடம், இருந்து அவங்க பார்ட் ஆஃப் ஒன், இந்த ஒரு பார்ட் ஆஃப் கேட்டகரியில ஒன். இருந்து அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அவ்வளோ அததான். பட் ஆனா அட்வர்டைஸ்மெண்ட் ஓகே ரொம்ப அதுக்குன்னு. ஆனா அந்த லாஸ்ட்ல வந்து இந்த இந்த ஒரு சீக்வன்ஸ்ல மட்டும் இந்த என்னையும் ஸ்கெட்ச் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றதோட நிறுத்தி இருக்கலாம். இப்ப என்னையும் ஸ்கெட்ச் பண்றாரு அப்படின்றத முடிச்சிருக்கலாம். பட் ஆனா அதுக்கப்புறம் அதை ரொம்ப நிறைய வார்த்தைங்க அவங்க ஆட் பண்ண தேவையில்லை. அதோட ரொம்ப கட் பண்ணிருக்கலாம். ரொம்ப அந்த சீக்வன்ஸை ரொம்ப திருப்பியும் ரொம்ப வளர்த்திக்கிட்டு போற மாதிரியான ஒரு இது தேவையில்லைங்க. ஓகே ஓகே ஓகே. ஸோ இங்க வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் என்ன லென்த்தியா சொன்னாங்க? இருக்கு. ப்ராடக்ட்ஸ் இல்ல
அதுக்கப்புறம் என்ன அவங்க டயலாக்ஸ் வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதுல கடைசியில என்னையும் அவர் விட்டு வைக்கல அப்படின்ற மாதிரி ஒரு அவங்க பெயிண்ட் பண்றாருன்னு சொல்லிட்டாங்க. அதோட ஓகே. அதுக்கப்புறம் அவங்க வந்து அகைன் இன்னும் 2-3 அழகா இருக்கேனா நல்லா செகண்ட்ஸ் இருக்கேனா போற அப்படின்னு அதெல்லாம் அதை தேவையில்ல. வந்து மென்ஷன் பண்ணி ஏன் அது அது ரொம்ப தேவையில்லை? இல்ல அது ரிக்குவயர்மெண்ட் இல்ல. அவர் யார கேட்க போறாங்க? அழகா இருக்காங்களா? யார கேட்க போறாங்க? அவங்க ஹஸ்பண்ட் அவங்க அவங்களோட அழகா ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஒய்ஃப் வரையறாரு. கரெக்ட். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஓகே அது அவங்க 2 பேரும். அத வந்து நமக்கு கன்வே பண்ண வேண்டிய திங்ஸ் இல்ல அங்க எதுவுமே. சோ அது நமக்கு அந்த பாட்டு தேவையில்ல. அந்த ஒரு ஒரு 2-3 செகண்ட்ஸ்க்கான அந்த டிஸ்கஷன் அவங்க மட்டும் அந்த வரும்போது அது வேர்ட் மட்டும் தேவையில்ல. கட் பண்ணலாம். கட் பண்ணலாம். அது தேவையில்ல. ஓகே. கொஞ்சம் லாங்கா தோணி இருக்கு. ஆமா. அண்ட் கொஞ்சம் லாங் லாஸ்ட் பிட் வந்து அன்னெசரி, அதுக்கு மீனிங் லாங் இல்லன்றீங்க. மட்டும் இல்ல, லாங் மட்டும் இல்ல இல்ல இதை மேடம். ஒரு ஆடா போட்டாங்கன்னா நிறைய நான் பேர் ரொம்ப ஸ்கிப் காலத்துல நிறைய பண்ணிட்டுக்கும் வாய்ப்பு பார்த்தாச்சு இருக்கு. மேடம். ஸ்கிப் அந்த பண்றதுக்கும் காலத்துல வாய்ப்பு இருக்கு. படத்துல ஆடுலாம் நிறைய பார்த்தாச்சு. ம் ஒரு பார்த்து ரசிச்சு வரையுதெல்லாம். இதுல வந்து ஒரு பெருசா ஒண்ணுமே இன்னோவேட்டிவா டிஃப்ரெண்டா எதுவுமே இல்ல. ஓகே இந்த மாதிரி ஆட் நிறைய பார்த்தாச்சு. ஓகே. அதனால யூனிக்னஸ் வந்து அந்த அளவுக்கு ஒரு சொல்லிக்கிறதுக்கு இம்ப்ரெசிவா இல்ல. முதல்ல வந்து எதுவுமே ஒரு இல்லையா? ஒரு கேட்சினஸ் இல்ல இல்ல. யூனிக்னஸ்க்காக இங்க எதுவுமே ஒரு இருக்குல்ல. இந்த ஆட் அவங்க வந்து பார்த்தானா ஒரு ஃபயர் வரணும். கேட்டகரிய பார்க்கணும் மாதிரி. ஷோ இங்க பண்றாங்க பார்த்தாலே இங்க. புத்துன்னு அதுதான். இறங்குது, புத்தான மாதிரி. சோ இது ஒரு ஆடா வந்ததுன்னா நின்னு பார்க்கலாம்னு தோணுமா இல்ல இல்ல ஸ்கிப் பண்ணிடுவாங்க மேடம். ஃபர்ஸ்ட் இதுதான் பார்ட் skip தான் மேடம். இல்ல. ஸ்கிப் ஸ்கிப் தான். பண்ணிடும். ஸ்கிப் ஏன் பண்ணிடுவாங்க. ஸ்கிப்புக்கு இல்ல வேற அந்த அளவுக்கு ஏதாவது ரிலேட் காரணம் ஸ்டார்டிங் இருக்கா? ஸ்டார்டிங்ல இன்ட்ரெஸ்டே இல்லை மேடம் பாக்குறதுக்கு. அதனால இல்ல ஒரு சில ஆட்ஸ் எல்லாமே மறக்கவே முடியாது. சோ அந்த மாதிரி இவங்க எடுக்கல. ம். சோ புதுசா யாரோ அதுலயும் ஸ்டார்டிங் வந்து ரெண்டுத்துலயும் சேம் தானே. ஸ்டார்டிங்ல அதுலயும் சினிமா பாக்குறாங்க, இதுலயும் கப்பல் வந்து சினிமா பாக்குறாங்க. அதுலயும் இல்ல ஆனா அது இல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சிம்பிள். இருந்தது. இது அது ஏன் என்னன்னா இன்ட்ரெஸ்டிங்? அதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த மெயினா வந்து இப்ப இருக்க சுச்சுவேஷனை அதுல கனெக்ட் பண்ணிக்க முடியுது. இந்த வெயிட் ஓகே. மேனேஜ்மெண்ட்ன்ற ஒரு பாயிண்ட கனெக்ட் பண்ண முடியுதுனால அது ஓரளவுக்கு கேட்சி ஆயிடுச்சு. பட் ம். இது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஒன் ஆஃப் த கேட்டகரியா அவங்க ஷோ பண்றாங்க, அவ்வளவுதான். மத்தபடி இதுல வந்து என்ன சொல்றது, நம்மள வந்து ஒரு ப்ரொஃபஷன். டெய்லி லைஃப்ல இது ரிலேட் பண்ணிக்கூடிய விஷயம் கிடையாது இது. ஓகே. அது டெய்லி லைஃப்ல அது ரெக்குவயர்மெண்ட். இது டெய்லி லைஃப்ல இது நம்மளோட ரெக்குவயர்மெண்டா இருக்காது. இது அவங்க ஹஸ்பண்டோட பேஷனை பார்த்த உடனே அவங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, உடனே அமேசான் போறாங்க, அந்த சேம் டே வாங்கி தராங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவங்களோட சிம்பிள் அது ஒரு அவங்களோட ஒரு கேட்டகரி ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட், இல்ல ஒரு சீரீஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் வேணா எடுத்துக்கலாம், அவ்வளவுதான். ரைட் 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 புரிஞ்சது. ஓகே ஓகே. சோ ஆக்சுவலா வந்து அந்த இதுலயும் நான் மார்க்ஸ் கேட்டிருக்கணும், மறந்துட்டேன் இந்த கான்வர்சேஷன்ல. இதுக்கு எத்தனை மார்க்ஸ் தருவீங்க? இந்த ஸ்கேல் ஆஃப் 100 1 இருக்கா to மேடம்? 10. 10 ஸ்கேல் அவுட் ஆஃப் ஆஃப் 1 to 10. 10க்கா? 5 தரலாம் மேடம். 5. 6 பாதிக்கு தரலாம். பாதி. ஏன்னா 8 கொடுக்கலாம் மேடம். ஆஸ் யூஷுவல் ஆடுன்ற மாதிரி நான் எடுத்துக்கிட்டு சொல்றேன். 4 கொடுக்கலாம் ஆஸ் மேடம். யூஷுவல் ஆடு, தரலாம் மேடம். பட் ஆனா ஆடு நல்லா இருக்கு, பட் ஆஸ் யூஷுவல் ஆடு இது, அதனால 5 தரேன். ஓகே. கோகுல் சார் நீங்க 4 நீங்களா? இல்ல நான் நான் 5. 4 மேடம். யார் நான் 4 6. சொன்னது? யார்? வெங்கடேஷன் சாரா? ஆமா. ஓகே ஓகே. ஏன் வெங்கடேஷன் சார் 4? கம்பேரிங் டு ப்ரீவியஸ் ஆடு இது வந்து கொஞ்சம் போரிங்கா, கொஞ்சம் இதுவா அந்த இருந்த 4 மாதிரி. மார்க்ஸ் எதுக்கு First கொடுத்தீங்க? 4 மார்க்ஸ் அதான் இது பர்டிகுலரா ஒரு ப்ரொஃபஷனை மட்டும் காட்டுற மாதிரி இருக்கு. என்னோட ரிலேட் ஆகல, பட் அது பாக்குற கஸ்டமரோட ரிலேட் ஆகல. அது ஸோ வந்து அதனால -6 மார்க்ஸ் மைனஸ் பண்ணதுக்கு நீங்க கொடுத்தீங்க. இந்த 4 மார்க் ஏன் கொடுத்தீங்க? என்னெல்லாம் 0 கொடுத்துருக்கலாம் ஓடிடி இல்லையா? 0 ஓடிடி கொடுத்துருக்கலாம். இருக்கு. 4 மார்க்கோ 5 மார்க் கொடுத்துருக்கீங்க. சோ அந்த 4 5 மார்க்குக்கு என்ன இருக்கு அதுல? அது கேக்குறேன் நான். ஓடிடி தரேன்னு சொல்லி போட்டாங்களே எண்டில், ஸோ அதுக்காக என்ன பார்க்கலாம். ஓகே. மத்தவங்க கோகுல் சார் நீங்க நான் 5 தான் கொடுக்குறேன். எதுக்கு ஜஸ்ட் 5? அது ஜென்ரல் அவங்களோட சீரீஸ் ஆஃப் ஆட்ல அது ஒரு கேட்டகரி அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரொம்ப ஹைப் பண்ற இது இல்ல. பட் அதே நேரத்துல ஒன்றும் ரொம்ப பெருசா என்ன சொல்றது, அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, அந்த தேவையில்லாம வார்த்தைகள்லாம் தேவையில்லை, அதை ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணிலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளா முடிச்சிருக்கலாம். அதனாலதான் நான் இருந்தது. பட் 5 வந்து ஜென்ரலைஸ்டு, அவங்க நல்லா சீக்வன்ஸா அந்த ஆட் எடுத்துட்டு போயிருக்காங்க, அதுக்கு 5, அவ்வளவுதான். எதுவும் வந்து ராமச்சந்திரன் சார் ஆவரேஜா இருக்கு நான் மேடம். 7 தரேன் மேடம். 7 அவுட் தரீங்க. ஆஃப் 10 7. ஓகே. எதனால ராமச்சந்திரன் சார்? இது நார்மலா ஜென்ரிக்கா தான் மேடம் இருக்கு. அவங்க எல்லாரும் அந்த ப்ராடக்ட் காட்டுறதுனால இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம இதுக்கு அமேசான் அந்த மாதிரி திங்க் பண்றாங்க. இந்த சின்ன ப்ராடக்ட் அமேசான்ல அவைலபிளான்றதுக்காக அவங்க மீன் பண்றாங்க. பிளஸ் எடுத்த விதம்லாம் வந்து ஓகே தான் மேடம், ஒன்றும் ரொம்ப மோசம்லாம் இல்லை. ஓகே ஓகே ஓகே.
ஓகே. அது மேக்கிங்லாம் எல்லாமே கான்செப்ட் மேக்கிங் எல்லாமே நல்லா தான் இருந்தது. பட் ஆனா அது ஆனா ரிலேட்டடா 7 நிறைய வந்து மத்தவங்கள கம்பேர் பண்ணா வந்து இட் வாஸ் a குட் இது இல்லையா? 7 என்னெல்லாம் விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்றீங்க இதுல? இந்த ஆட்ஸ்லயா